ஆனைமலையை அடுத்த சோமதுரை சித்தூர் பகுதியில் நீண்ட நாட்களாக நோட்டமிட்டு வீட்டின் சாவியை எடுத்து 16 சவரன் நகையை திருடிய மூவர் கைது செய்யப்பட்டனர். ஆனைமலையை அடுத்த சோமதுரை சித்தூர் நல்ல கிணறு வீதியை சார்ந்தவர் சக்திவேல். டிராக்டர் ஓட்டுநரான இவரது மனைவி பொள்ளாச்சியில் உள்ள மளிகை கடையில் வேலை பார்த்து வருகிறார். இருவரும் வேலைக்கு செல்வதால் வீட்டை பூட்டி செல்லும் பொழுது வீட்டின் சாவியை வீட்டிற்கு வெளியே உள்ள ஒரு டப்பாவில் வைத்து செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி சக்திவேல் அவரது மனைவி வீட்டை பூட்டிவிட்டு வழக்கம் போல் சாவியை டப்பாவில் வைத்துவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் வீட்டிற்கு வந்த சக்திவேல் உணவருந்திவிட்டு மீண்டும் வேலைக்கு சென்றுள்ளார். இருவரும் வேலை முடிந்து மாலையில் வீடு திரும்பிய நிலையில் பொருட்கள் வாங்க பணம் எடுப்பதற்காக பீரோவை திறந்துள்ளனர். அப்பொழுது பணம் வைத்திருந்த பை கலைக்கப்பட்டும் அதில் பணம் இல்லாததால் பீரோவில் உள்ள நகை பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் வைத்திருந்த 16 சவரன் நகையை மர்ம நபர்கள் திருடி சென்றிருப்பது தெரிய வந்தது. இது குறித்து சக்திவேல் கோட்டூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் சக்திவேல் வீட்டிற்கு அருகில் குடியிருக்கும் கேரளாவை சார்ந்த சாந்தகுமரன் மற்றும் கோவை கரையாம்பாளையத்தை சார்ந்த சுரேஷ், திருப்பூர் மாவட்டம் கிழக்கு குமரலிங்கத்தை சார்ந்த பாண்டித்துரை ஆகியோர் சக்திவேல் வீட்டை நோட்டமிட்டு டப்பாவில் வைக்கப்பட்டிருந்த சாவியை எடுத்து வீட்டை திறந்து நகையை திருடியது தெரிய வந்தது. இதையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 9 பவுன் நகையை மீட்டனர். பொள்ளாச்சியில் இலவச வீட்டுமனை கோரி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இலவச வீட்டுமனை கோரி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் நலச்சங்கம் ஆகியன சார்பில் இலவச வீட்டுமனை கோரி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டம். அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் துரைசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு மாவட்ட பொருளாளர் மகாலிங்கம் முன்னிலை வகித்தார். தாலுகா செயலாளர் பட்டீஸ்வரமூர்த்தி துவக்கி வைத்தார். இதில் ஆனைமலை, காளியாபுரம், ஊஞ்சோளம்பட்டி, நெகமம் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 14/8/2025 இன்று தமிழ்நாடு விவசாய சங்கமும் விவசாய தொழிலாளர் சங்கமும் திண்டுக்கல்லிலே மாநில மாநாடு வீட்டுமனை குடிமனை இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா குடிமனை கேட்டு ஒரு மாநில மாநாடு நடந்தது. அந்த மாநில மாநாட்டின் அறைகோலுக்கேற்ப செப்டம்பர் 30 பி. சீனிவாசராவ் அவர்களுடைய நினைவு நாளிலே மாவட்ட தலைநகரங்களிலும் சப் கலெக்டர் தலைநகரங்களிலும் வீட்டுமனை கேட்டும் வீட்டுமனை குடியிருப்பு மனை கேட்டும் மனுக்களை கொடுத்து அதிகாரிகள் மத்தியிலே கொடுத்து அந்த போராட்டத்தை நீடிப்பது. தொடர்ந்து இந்த வீட்டுமனை கேட்டு நாம் போராட்டம் நடத்தி மனு கொடுத்தால் அந்த மனுவுக்கான உரிய மரியாதையை இந்த அரசாங்கங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் தொடர் போராட்டத்தை நடத்துவது என்று மாநில குழுவின் முடிவை உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் தொடர் போராட்டத்திற்கு தயாராகுங்கள் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பகம் மானாம்பள்ளி வன சரகத்திற்கு உட்பட்ட குரங்குமுடி பகுதியில் குடியிருப்புக்குள் புகுந்த காட்டு யானையால் குடியிருப்பு வாசிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் பட்டப்பகலில் குடியிருப்பு பகுதிக்குள் அப்டவுன் என்று அழைக்கப்படுகின்ற காட்டு யானை உலா வருகிறது. மற்ற யானைகள் போல் இல்லாமல் தந்தங்கள் கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் இருப்பதால் இதற்கு அப்பெயர் வைத்து அழைக்கின்றனர். கடந்த 4 நாட்களாக குரங்குமுடி முருகன் எஸ்டேட் பகுதியில் உலா வரும் இந்த காட்டு யானையால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வீட்டில் முடங்கியுள்ளனர். இருப்பினும் எந்தவித அச்சமும் இன்றி குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்து அங்குள்ள மா, பலா மற்றும் கொய்யா பழங்கள் உண்டு செல்கிறது. யானைக்கு தேவையான உணவு வனப்பகுதிகளில் இல்லாத காரணத்தினால் குடியிருப்பை நோக்கி வருகிறது என தெரிவித்த பொதுமக்கள் இரவு நேரங்களில் புகுந்து வீட்டில் உள்ள கதவு ஜன்னல்களை உடைத்து பொருட்களை சேதப்படுத்தி வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை வைக்கின்றனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி, வால்பாறை, கிணத்துக்கடவு தொகுதிகளில் வெற்றி பெற திமுக நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேண்டுகோள். கோவை தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பொள்ளாச்சி திமுக அலுவலகத்தில் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை என 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கும்
பொறுப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார். அதன் அறிமுக கூட்டம் மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் GP ராஜா, மாநில தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் டாக்டர் மகேந்திரன், நகர வடக்கு தெற்கு செயலாளர்கள் நவநீத கிருஷ்ணன், அமுதபாரதி மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மாநில இளைஞரணி துறை செயலாளர் GP ராஜா கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசுகையில், கோவையில் விரைவில் நடைபெற இருக்கும் இளைஞரணி மண்டல மாநாட்டில் ஏராளமான இளைஞர்கள், மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் சிறப்பாக நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தேர்தல் பொறுப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரசாமி பேசுகையில், 2026ஆம் ஆண்டு 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற முடியும். ஆதலால் கட்சி நிர்வாகிகள் எழுச்சியுடன் பணியாற்ற வேண்டும் எனவும், பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறும் வகையில் கழக தோழர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கூறினார். பொள்ளாச்சி அருகே குடோனில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த 1 டன் கொப்பரை தேங்காய் திருடிய 2 பேரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பொள்ளாச்சியை அடுத்த கோமங்கலம் பகுதியில் பிரேமானந்தம் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் உள்ள குடோனை கோழிக்கோடு பகுதியை சார்ந்த சாகுல் ஹமீது என்பவர் குத்தகைக்கு எடுத்து தேங்காய் கொப்பரையை இருப்பு வைத்து விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி இவரது குடோனில் இருப்பு வைத்திருந்த சுமார் 1 டன் கொப்பரையை திருடு போனதாக கோமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த வழக்கை 4 பேர் கொண்ட தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். சந்தேகத்தின் அடிப்படையில் கொழும்பம் பகுதியை சார்ந்த சூர்யா மற்றும் சிவா ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணை நடத்தியதில் கொப்பரை திருடி விற்றதை ஒப்புக்கொண்டதை அடுத்து இருவரும் மீதும் கோமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.